அமைச்சர் மூத்த அமைச்சர்கள் முதல் கொண்டு எல்லாருமே அவர் காத்திருப்பு பட்டியல் தான் வச்சிருக்க. பெருசாக ஒன்றும் இல்லை, நேருவே தடுமாற்றத்தில் தான் இருக்கார். அதனால் இன்னைக்கு திமுகவுடைய ஒரே விஷயம், மூத்த அமைச்சரில் வச்சுருந்தா நம்ம வேலை வாங்க முடியாது. அதனால் பிள்ளைக்கு கண்ட்ரோலாக இருக்க மாதிரி அரசு காவல்துறை அதிகாரிகளையோ இந்த அரசு கட்டி போட்டிருக்கு. ஆனால் சட்டமன்ற தமிழக முதல்வர் தன்னை யாரு தந்தைன்னு சொல்லிக்கூடிய தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி என்ன சொல்றாருன்னா, சட்ட ஒழுங்கு கூட்டத்தை ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் கூட்டம் போடுறப்போ இரும்பு கரம் கொடுத்து அடக்க பண்றாரு. எங்க இருக்கு? ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எந்த பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர் மதுரையில் அவ்வளோ பெரிய கிரானைட் கொள்ளையை பார்த்தவர் அவரே சொல்றாரு, எனக்கு உயிருக்கு பாபத்து இருக்கு, பாதுகாப்புன்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொல்றாரு. இப்போ யாரும் கூட்டணியில் பல பிரச்சனைகள் இருக்குங்க. கூட்டணியில் திருமாவளவன் நிப்பாரான்றதே இப்போ ரொம்ப பதமா. ஏன்னா 3 எலெக்ஷன்லையும் இது தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தின் ஓட் பேங்காக இருந்த திருமாவளவனை இன்னைக்கு திருமாவளவன் இயக்கத்தை கட்சியை உடைக்கிறதுக்கான திமுக வேலை பண்ணிட்டு இருக்கு. ஒன்று, ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகளுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து வரும் தமிழ்நாடு ஓபிசி தலைவர் வழக்கறிஞர் தாமோதரன் யாதவ் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கங்க. இப்போ துரைமுருகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் விரக்தியில் இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு மூத்த தலைவர், சீனியர், மண்டல பொறுப்பாளர்களாக 8 பேரை போட்டிருக்காங்க. ஆனால் துரைமுருகனை போடலை. இதுலையும் கவனிச்சிங்கன்னா முதல் நிலையில் 7 பேர் தான் மண்டல பொறுப்பாளராக போட்டிருந்தாங்க. இந்த நிலையில் தான் வன்னியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் நேற்று எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களையும் மண்டல பொறுப்பில் போட்டாங்க. ஆனால் துரைமுருகனுக்கு மண்டல பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டது துரைமுருகன் மத்தியில் ஒரு விரக்தியை உருவாக்கி இருக்கிறது, அதிருப்தியில் இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் வெளியாகிட்டு இருக்கேன் சார். அதுதான் பாமக தலைவர் வன்னியர் சங்கத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாமக கட்சி விடுதலை அவர் தான் இப்போ என்ன பண்ணுறாரு, ராமதாஸ் எனக்கு தம்பி ஸ்டாலின் நான் தான் உன்ட்ட பேசியிருக்கேனே, எனக்கு 10% கொடுன்னு ஒரு பக்கம் மிரட்டின்னு இருக்காரு. அவர் சாதியை மட்டும் கொடுத்தா போதும், மற்ற தமிழ்நாட்டில் இருக்க பெரிய சாதியெல்லாம் அவர் நினைக்கிறாரு. தமிழ்நாட்டில் 2வது பெரிய சாதி வன்னியர் சமுதாயன்றாங்க. ஆனால் 2வது பெரிய சாதியாக இருக்கக்கூடிய யாதவ் சமுதாயமும் இருக்குது. நாங்களும் எந்த வகையில் எந்த குறைஞ்ச ஆள்லாம் கிடையாது. எங்களை மாதிரி இருக்காங்க, செட்டியார் இருக்காங்க, முதலியார் இருக்காங்க, நாடார் இருக்காங்க. அவங்கள பற்றி அவர் கவலைப்படல. தான் சார்ந்த சாதிக்கான மிரட்டி தம்பி ஸ்டாலின் கொஞ்சம் பாருப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் 25 பேருக்குன்னு அவரோட மகன் சொல்லி மிரட்டுறாரு. இப்படி இருக்கிறதுனால துரைமுருகன் ஒன் ஆஃப் த ராமதாஸோட பேக்ரவுண்டில் இருந்தாலையும் வன்னியர் சமுதாயத்தோட பெல்ட்டை வச்சு மிரட்டிட்டு இருக்காரு. ஆனால் இன்னைக்கு இப்போ இவர் துரைமுருகனை இன்னைக்கு அவர் மட்டும் இல்லைங்க, மூத்த அமைச்சர் நேரு, சாத்தூர் ராமச்சந்திரன், எஸ்டி சோமசுந்தரம் மூத்த அமைச்சர்கள் முதல் கொண்டு எல்லாருமே அவர் காத்திருப்பு பட்டியல் தான் வச்சிருக்க. பெருசாக ஒன்றும் இல்லை, நேருவே தடுமாற்றத்தில் தான் இருக்கார். அதனால் இன்னைக்கு திமுகவுடைய ஒரே விஷயம், மூத்த அமைச்சரில் வச்சுருந்தா நம்ம வேலை வாங்க முடியாது. அதனால் பிள்ளைக்கு கண்ட்ரோலாக இருக்க மாதிரி இளைஞரணிகளை கொண்டு ஆல்டர்னேட்டை யங்ஸ்டர்ஸை கொண்டு தான் பிள்ளைக்கிட்ட கட்சியை கொடுத்துணுன்றதுனால தான் முழுக்க தமிழக முதலமைச்சருடைய மனைவியாரும் அவருடைய மகனுக்காக ஒரு கோயிலாக ஏறி யாகம் பண்ணிட்டு நடத்திட்டு இருக்காங்க. அதனால் இன்னைக்கு திமுகவுடைய அரசியல் நிலமும் ஒன்று, இது மூச்ச 3 தேர்தல்லையும் இன்னைக்கு விடுதலை சிறுத்தை இன்னைக்கு திமுகவோட தோல் சுமந்துட்டு இருந்தாங்க. நாளை விடுதலை சிறுத்தை வெளியே போயிடுமான்று நிலைமையும் தெரியாமல் இருக்கு. ஏன்னா பாமக எல்லா வகையிலும் உள்ள வரதுக்கான வேலைகளும் பேச்சுவார்த்தைகளும் ஓகோன்னு ஓடிட்டு இருக்கு. ஏன்னா தமிழக முதலமைச்சருடைய முத்துவேல் கருணாநிதி மருமகன் நேராக போய் ராமதாஸோட பேச்சுவார்த்தைகள் போயின்னு இருக்கு. இப்படி இருக்கிற நேரத்தில் அதனால தான் அதிமுக, பாஜக, விஜய், நாம் தமிழ் இயக்கத்தை ஒரு பெரிய கூட்டணியை உருவாக்குறதுன்னு பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் சீமானுடைய ஸ்டாண்டும் விஜயோட ஸ்டாண்டும் தனித்துன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு 8 மாதங்கள் நியரஸ்ட் எலெக்ஷன் இருக்கிறதுனால எது ஒன்றா 5 மாதத்துக்குள்ளே எது ஒன்றா எப்படி வேணால் மாறலாம், என்ன வேணா. ஆனால் தமிழக மக்கள் திமுகவை வெறுத்து விட்டார்கள். ஏனென்றால் இன்னும் திமுக அரசு நிலம் அடப்புறது, அரசு இடத்தை அபகரிக்கிறது, மெட்ரோ இடத்தை அமைக்கிறது,
புறம்போக்கு எடுத்த மாதிரி இருக்குது. கனிம வளை கொள்ளடிப்பது ஒன்று, லேண்ட் கிராப்பிங் தான் முழுக்க இருக்காங்க. அரசு சொத்தை கொள்ளடிக்கிறது தான் இருக்காங்க. சட்டம் ஒழுங்கு கேவலமாக போயிடுச்சு. இன்றைக்கி தனிப்பட்ட ஒரு மனிதனும் தான் உயிரை பாதுகாத்துக்கிறதுக்கு இன்றைக்கி அவனே காத்துக்கொண்டே நலத்துக்கு ஆயிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி திமுக அரசால் யாருக்கும் பாதுகாப்பே இல்லை. ஏன்னா எல்லா தொழில் பண்ணக்கூடிய இன்றைக்கி மண்டல சேர்மனாக இருக்கட்டும், அமைச்சராக இருக்கட்டும், சட்டமன்றம் இருக்கட்டும், எல்லாரையும் மிரட்டி பணம் பிடுங்குறதாக எல்லா குண்டோர்களை வச்சுக்கின்னு சட்ட ஒழுங்கு கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் செஞ்சிவாடி அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டவர்கள் திடீர்னு சித்தரஞ்சன் சாலையில் இருக்கக்கூடிய முதல்வருடைய வீடை முற்றுகையிடுறதுக்கு சொல்றாங்க. காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி அவர்களை அருகாமையில் இருக்கக்கூடிய முத்தையா கல்யாண மண்டபத்தில் தங்க வச்சிருக்காங்க. எதுக்கு போறாங்க? என் சொத்தை அபகரிக்கிறான், கொள்ளடிக்கிறான், மிரட்டுறான். திமுக சார்ந்த அமைச்சருடைய பினாமி தான் எங்களை மிரட்டுற. ஆளுங்கட்சியுடைய பிரஷரைஸ் தாங்க முடியல, எங்கள் சொத்தை அபகரிக்கிறா அப்படின்றாங்க. இன்னைக்கு ஈரோடு மாவட்டத்தில் இல்லைங்க, வேலூர் மாவட்டத்திலையும் துரைமுருகன் அமைச்சராக இருக்கப்போ குடியாத்தத்தில் இன்னைக்கு ஒரு பெரிய கிட்டத்தட்ட 10-15 பஸ்ஸுக்கு மேலே போலீஸ் இறக்கி அங்கே இருக்கிற மிரட்டி இடத்த அபகரிச்சிருக்காங்க. பல விஷயங்கள் வெளியில் வரலங்க, இனிமேல் தான் வெளியே வருங்க. இன்னைக்கு ஈரோட்டில் இருக்கப்போ கொதிச்சு எழுந்து ஓடி போயிட்டான். என் சொத்து போதுரா, எங்க இடத்த அபகரிக்கிறாங்க, ஆளுங்கட்சி பிரஷர், கலெக்டரேட் போயிட்டா, எஸ்பி ஆஃபீஸ் போனால் எங்கேயுமே நடக்கல. அதனால என்ன பண்றான், ஓடி போய் இன்னைக்கு போய் முதலமைச்சரை விட்டு முற்றுகை இருக்கான். போலீஸை வச்சு அவ்வளோ பேர் மண்டபத்தில் வைக்கிறான். இன்னைக்கு அதே மாதிரி அரக்கோணமா அப்படியாச்சு. அரக்கோணத்தில் அந்த பொண்ணு ஓடி எங்கேயும் நடக்காம இன்னைக்கு உள்ளூர் சட்டமன்ற உறுப்பினரை பார்த்து ஐயா அப்பான்னு காலில் விழுந்து ஏன் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா சட்டமன்ற உறுப்பினர் அங்கே போய் உட்காந்து தர்ணா ஏற்பட்டதுனால தான் ஒரு எஃப்ஐஆர் ஆயிருக்கு. ஆனால் எஃப்ஐஆரில் இது வரைக்கும் எந்த இன்வெஸ்டிகேஷனும் ஆகலை. வெறும் குற்றவாளி இது வரைக்கும் கைது பண்ணல. இது வரைக்கும் எந்த ப்ராசஸும் இது வரைக்கும் நடக்கவே இல்லை. ஏன்னா அரசு காவல்துறை அதிகாரிகளையோ இந்த அரசு கட்டி போட்டிருக்கு. ஆனால் சட்டமன்ற தமிழக முதல்வர் தன்னை யார் தந்தைன்னு சொல்லிக்கூடிய தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி என்ன சொல்கிறாருன்னா, சட்ட ஒழுங்கு கூட்டத்தை ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் வச்சு கூட்டம் போடுறப்போ இரும்பு கரம் கொடுத்து அடக்க பண்ணுறாரு. எங்கே இருக்குது இன்றைக்கி எல்லா சட்ட ஒழுங்கையும் உங்கள் காவல்துறையுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி தமிழக முதலமைச்சர் அவர் கையில் தான் இருக்குது. அவர் நடக்கவே முடியல, தத்தி தாவி நடக்கிறாரு, அவரால் முடியல. அதனால தான் வர 2026 தன்னுடைய மகனை முதலமைச்சராகிறன்னு முன்னிறுத்தி சில காய்களை ஊற்றி மூத்த சட்டமன்ற உறுப்பினர்களோ மூத்த நாடாளுமன்ற உறுப்பினரோ எல்லாத்தையும் அவர் காலி பண்ணிட்டு இன்னைக்கு தன்னோட மகனுக்கு கட்டுக்கோப்பாக இருக்கக்கூடிய இளைஞர் அமைப்பு ஸ்டாலின் உதயநிதியில் இருக்கக்கூடிய இளைஞர் பாசறையிலையும் அந்த மாதிரி இருக்க ஆட்களை வச்சுட்டு இவங்க கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் மக்கள் இந்த வாட்டி தெளிவாகிட்டாங்க. அடிச்சிருக்கக்கூடிய டாஸ்மார்க் அடிச்சிருக்க கொள்ளையும், சிவில் சப்ளையில் அடிச்சிருக்க கொள்ளையும், மணல் கொள்ளையிலையும், கனிம வள கொள்ளைங்களும் பல மலைகள் காணுங்க. மலையெல்லாம் உடச்சி எங்கே போச்சுனே தெரில. எல்லாம் கர்நாடகாவுக்கும் ஆந்திராவுக்கும் கர்நாடகாவுக்கும் கேரளாவுக்கும் கடத்திட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் திமுக அரசில் இன்றைக்கி ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் கோயம்புத்தூருடைய டிஐஜி கொலை செய்திருக்காங்க. விஜயகுமார் என்ற ஒரு டிஐஜி செத்து போயிருக்காரு. அது கொலையா இல்லை என்கவுண்டரான்னு இன்னும் தெரியாமல் இன்னைக்கு சூசைடா இல்லை கொலையா அது என்னன்னே தெரியாமல் இன்னி வரைக்கும் அந்த குடும்பம் தவிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அன்னைக்கு இருந்த இதை அவர் சூசைடே சொன்னைக்கு இருக்கக்கூடிய சென்னை மாநகர காவல் ஆணையாக இருக்கக்கூடிய அன்னைக்கு ஏடிச்சப்பாக இருந்த அருண் இன்னைக்கு சென்னை மாநகர காவல்துறை ஆணையாக இருக்காரு. இதை செய்தியாக்கின அனைத்து ஊடக தரமையிலையும் வழக்கு பதிவு செய்யிட்டார், பொய் வழக்கு போட்டார். இந்த மாதிரி காவல்துறையும் அரசியல்வாதிகளை வச்சுட்டு இன்றைக்கி சட்ட ஒழுங்கு மிரட்டி அதிகாரிகள் கை கட்டு போட்டிருக்கு. இன்றைக்கி என்ன நடக்குதுன்னே தெரியல. ஏன்னா ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கே பாதுகாப்பு இல்லாத நிலைமை இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா எந்த பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் மதுரையில் அவ்வளோ பெரிய கிரானைட் கொள்ளையை பார்த்தவர் அவரே சொல்கிறாரு, எனக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குது பாதுகாப்புன்னு. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொல்கிறாரு. ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸ் செத்து போயிட்டார். ஒரு ஐஏஎஸ் அம்மா வாக்கிங் போகிற இடத்துல நாயை விட்டு கடிக்க வைக்கிறாங்க. சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ இந்த அரக்கோணம் மேட்டருக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் அலங்கோலமான ஆட்சிக்கு அரக்கோணம் தான் சாட்சி, இதில் நடவடிக்கை எடுக்கலைன்னா முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்கலைன்னா மிகப்பெரிய அளவில் போராட்டத்தில் அதிமுக குதிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ஏங்க எல்லாருமே நாங்கள் ரோட்டுக்கு வந்துட்டோங்க. எல்லா அரசியல் கட்சிகளும் இன்னைக்கு ரோட்டில் ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பிச்சிட்டோம், ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம். ஆனால்
எதையும் அவர் காதில் வாங்கலையே. அவர் இங்கே இருந்தால் உஷ்ணமாக இருக்குன்னு தான் ஊட்டி போய் ரெஸ்ட் போயிருக்காரு. ஊட்டியே உஷ்ணமாக இருக்குன்னு நினைக்கிறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து அரக்கோணம் மேட்ரு மட்டும் இல்லைங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் கொலை, சவுகு சங்கர் மேட்ரு, இதெல்லாம் சட்ட ஒழுங்குக்கு ஒரு சாட்சியா இல்லையா? இதோட வேற என்னென்ன சொல்லணும்? திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் நிறுவனம் மூலமாக ஒரு ரிப்போர்ட்டை எடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் 200 தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் திமுக களமிறங்கணும். அதாவது கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகள் கொடுக்கப்பட்டாலும் உதயசூரியன் சின்னம் 200 தொகுதிகளுக்கு மேலே போட்டியிடணும் அப்படின்னு சொல்லி ஆலோசிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகிருக்கு. அப்படி திமுக 200 தொகுதிகளில் களம் காண்கிறது அப்படின்னா 34 தொகுதிகள்லாம் மற்ற கட்சிகள் அவர்களுடைய சிம்பலில் நிற்க முடியும். அப்போ இதை திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஏற்றுக்குவாங்களா? கூட்டணி அலையன்ஸ் தொடருமா? எப்படி பார்க்குறீங்க? எங்கள் திராவிட இயக்கனாலே திமுக நவீன கொள்ளைக்காரர்கள், நவீனமாக சிந்திக்கவர்கள். பெண் இயக்கத்தை வச்சுட்டு அவர் நவீனமாக ஒரு விஷயத்தை அவர் ரிப்போர்ட் எடுக்கிறாங்க. ஆனால் பாரம்பரியமிக்க காங்கிரஸ் கட்சி தன்னுடைய அடையாளத்தை கைச்சின்னத்தை விட்டுருமா? இன்றைக்கி விடுதலை சிறுத்தை பல போராட்டங்கள் நடத்தி தன்னுடைய நிலைப்பாட்டை எடுக்கிறதுக்காக பாய சின்னத்தை வாங்கியிருக்காங்க. அவருடைய சின்னத்தை விட்டுருவாரா? அதே மாதிரி ஒரு இயக்கங்களும் தன்னுடைய அடையாளத்தை இயக்கத்துக்கு யாரும் கிடையாது. இவர் தன்னுடைய சிம்பலை ஏன்னா தனி சிம்பலாக இருந்தால் இன்றைக்கி வேல்முருகன் அவர் ஒரு சிம்பல் இருக்குது. இதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா உதயசூரியன் சின்னத்தில் நின்றதுக்கு பல விஷயங்கள் பிரச்சனை வந்ததுனால தான் விடுதலை சிறுத்தை திருமாவளவன் தன்னுடைய பானை சின்னத்தில் நின்னார். போன டைம் ரிசைன் பண்ணவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்கள் சிம்பலில் வந்தேன்னு சொல்லி பல விஷயங்கள் வந்ததுனால தான் அவர் வந்து இந்த மாதிரி வந்துட்டார். இப்போ யாரும் கூட்டணியில் பல பிரச்சனைகள் இருக்குங்க. கூட்டணியில் வந்து திருமாவளவன் நிற்பாரான்றதே இப்போ ரொம்ப பதமாக. ஏன்னா 3 எலெக்ஷன்லேயும் இது தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தின் ஓட் பேங்காக இருந்த திருமாவளவனை வந்து இன்றைக்கி திருமாவளவன் இயக்கத்தை கட்சியை உடைக்கிறதுக்கான திமுக வேலை பண்ணிகிட்டு இருக்கு ஒன்று. அதே நேரத்தில் இன்றைக்கி ராமதாஸையே உள்ளே கூப்பிட்டு வரதுக்கான வேலைகள் தன்னோட மருமக மூலயமா பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி வராப்போ திருமாவளவனுடைய ஸ்டாண்ட் என்னன்னு தனித்து நிற்பாரா இல்லை அண்ணா திமுக போவாரா தெரியல. ஏன்னா இன்றைக்கி திமுகவுடைய கூட்டணி வெளுவெளுத்து போயிருக்கு. ஏன்னா மூத்த அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு சீட்டே வேணான்றாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து அவங்கள எல்லாரோட தலையிலையும் இப்போ கட்டணும்னு பார்க்குறாரு. அதனால் சில அமைச்சர்கள் வேணாம், நம்ம நிலைமை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணியில் இடம்பெற போகிறார் அப்படிங்கிற பேச்சுக்கு அடிபட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி 2026 சட்டமன்ற தேர்தலில் தனித்துத்தான் போட்டியிடும், 234 தொகுதியிலையும் நாம் தமிழர் களம் காணும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? 2026 சட்டமன்ற எலெக்ஷன் சீமான் இதுவரைக்கும் தனித்து போராடி தன்னுடைய அடையாளத்தை வச்சு தமிழகத்தினுடைய ஒரு மாபெரும் அரசியல் கட்சின்ற ஒரு அங்கீகாரத்தை பெற்றிருக்காரு. 10% ஓட்டு பெற்றிருக்காரு. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா வர 2026 எலெக்ஷனில் தன்னோட வாழ்வாதாரம் பிரச்சனை. ஏன்னா திராவிட இயக்கங்கள் அவரை மேலே எவ்வளோ வழக்குகள் போட்டுச்சு, எவ்வளோ அசிங்கங்கள் பட்டுச்சு. இன்றைக்கி தமிழக முதலமைச்சருடைய மனைவியார் கோயிலுக்கு வந்துட்டு போனால் அவங்களுக்கு உபசரிப்பு வேலையில் எல்லாம் பண்ணக்கூடியவர் அன்னைக்கு சீமானை கைது செய்த காவல்துறை ஆய்வாளர் தான் இன்றைக்கி போய் அவங்களோட பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸராக எல்லா வேலையும் செய்கிறார். அப்படி இருக்கிற நேரத்தில் இன்றைக்கி சீமான் வந்து முழுக்க இன்றைக்கி அவர் அறிவிச்சிருக்கலாம். ஆனால் 8 மாத காலம் அவகாசம் இருக்குது. இன்றைக்கி புதுதாக வந்திருக்கக்கூடிய நம்ம விஜய் அவரும் இளைஞர்களை வச்சுருக்கார். ஓட் பேங்கிங் இருக்குது. இன்றைக்கி கிரவுண்ட் லெவலில் ஆல்டர்னேட்டு இன்றைக்கி பெண் இயக்கம் இன்றைக்கி அவங்க இப்போ கேட்ட கொஸ்டின்லேயும் விஜயை பற்றியான சில கேள்விகளும் மறைமுகமாக கேட்டிருக்காங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் இவங்க வந்து முழுக்க அதிமுக நாங்கள் பிஜேபியோட இவங்க போகிறான்னு நான் சொல்ல. பிஜேபி அதிமுக கூட்டணியில் இருக்குது. ஏன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பிஜேபி ஒன்றும் கிடையாது. வலுவான பெரிய இயக்கம் திராவிட இயக்கம் திமுக அதிமுக. அப்படின்றப்போ திமுகவுடைய இந்த திராவிட கழகத்துடைய மக்கள் விரோத ஆட்சியை ஒழிக்கணும்னா கொள்ளை கனிம வள கொள்ளை எல்லா கற்பழிப்பு எல்லா வகையிலும் நவீன முறையில் கொள்ளைன்றதுனால இன்றைக்கி திமுகவுடைய
அதிமுக கொண்டு வரணும் தான் மக்களிட விருப்பம். ஏன்னா இந்த அதிமுகவோட இருக்கக்கூடிய 8 வழிச்சாலை மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை, தொழில் ரீதியாக வர்த்தக ரீதியான விஷயத்தை அன்னைக்கு தூண்டி விட்டு இன்னைக்கு பேசிய கம்யூனிஸ்டுகள் இன்றைக்கி இப்போ விடுதலை சேர்த்து இப்போ தென்னவன்லாம் பல பாட்டுக்கு 6 பாட்டு நடத்தி பண்ணவங்க எல்லாருமே என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ எங்கே இருக்கான்னு தெரியல. ஆனால் இப்போ திடீர்னு எலெக்ஷன் வரதுக்கு 6-8 மாதம் இருக்கப்போ முளைச்சிட்டு இன்றைக்கி விஜயை பற்றி அவர் பேசியிருக்காரு. இவ்வளோ எங்கே போய் ஒழிச்சிட்டு இருந்தான்னு தெரியல. ஆனால் இன்றைக்கி 8 வழி சாலைக்காக இருக்க பெரிய பாலம் உடஞ்சி போச்சு. இன்றைக்கி வேலை கட்டின பெரிய பிரம்மாண்டமான ஆற்று பாலம், பல கோடி பாலம் இன்றைக்கி மண்ணாக அடிச்சுட்டு போயிடுச்சு. அந்த மாதிரி இருக்கப்போ இன்றைக்கி அதே வேலு 8 வழி சாலை போடணுன்றாங்க. அதுக்காக போராடின விவசாயி மேலே இந்த திராவிட கழகம் தான் கூண்டாஸ் போட்டாங்க. விவசாயி தன்னோட உரிமைக்காக போராடுறதுக்கு கூண்டா சட்டத்தில் போடுறாங்க. அப்படி இருக்கப்போ இந்த அரசு மக்கள் விரோத அரசு. இன்றைக்கி திரு சிதம்பரம், தஞ்சாவூர் பக்கத்தில் விவசாயிகள் கடுமையான போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க. பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். வணக்கங்க.